வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் 1000 தினங்கள் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் எத்தனையோ நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. சோகமான விஷயங்களை அனுசரிப்பாங்க, கண்ணீர் அஞ்சலி நாட்கள் அப்படிம்பாங்க, நினைவு கூறுவாங்க. மற்றபடி பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாட்டமாக கொண்டாடப்படும். மற்றபடி திருமண நாட்கள் அப்படி ஏகப்பட்டது இருக்கு. அது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் சரி, குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கும் சரி. அம்பேத்கர் பிறந்த நாள் அதை கொண்டாடுவாங்க. அம்பேத்கர் இறந்த நாள் அதை துக்கமாக அனுசரிப்பாங்க. அதே மாதிரி காந்தியடிகள் பிறந்த நாள், காந்தியடிகள் இறந்த நாள், இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள், குடியரசு நாள், இப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கும் பட்சத்தில் அதை கொண்டாடுவாங்க. அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த விஷயத்தை அரசியல் கட்சிக்கே வருவோமே. பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. தங்களுடைய தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். தங்களுடைய தலைவர் இறந்த நாளை கண்ணீர் அஞ்சலி மற்றபடி அனுசரிப்பு செய்வாங்க. சமாதிக்கு போய் செய்வாங்க. இந்த மாதிரி அனுசரிப்பு பல விஷயங்கள் இந்திய அளவுக்கு சரி, மற்றபடி எந்த ஒரு மாநில கட்சியாக இருந்தால் மாநில அளவுக்கு செய்ய போறாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் யோகா தினம்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. யோகா தினம், யோகாசன தினம், உலக யோகாசனம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க பதவிக்கு வந்த உடனே. இன்னைக்கு உலக அளவு யோகா தினம் போயிட்டு இருக்கு. நல்ல விஷயம்தான். இதெல்லாம் கொண்டாடக்கூடிய விஷயம், ஆரோக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அவங்களுடைய ஒரு இதில் வாஜ்பாய் இறந்த நாள், மற்றபடி பல விஷயம் கொண்டாடப்படுது இல்லையா. அத்வானி பிறந்த நாள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பல விஷயம் கொண்டாடப்படுது. அப்புறம் அவங்களுடைய ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அந்த தலைவர் இறந்த நாள், பிறந்த நாள் அப்படின்னு அது ஒரு கொண்டாடுவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். அது ஒரு நினைவாஞ்சலி. மற்றபடி பிறந்த நாளை மகிழ்வாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழல். அந்த தேதி வருஷம் வரும். நினைவு நாளும் வரும், பிறந்த நாளும் வரும். கொண்டாட வேண்டியதுதான். சோகமான தினங்களை அனுசரிக்க வேண்டியதுதான். மற்றபடி இது ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடு. அதுல ஒரு விஷயம் இருக்கும். காந்தியடிகள் பிறந்த நாளை கொண்டாடுறோம், அதுல விஷயம் இருக்கும். ஆமா, அவர் பிறந்தார், சுதந்திரத்தை இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற கான்செப்ட். அது இறந்த நாள் அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அப்துல் கலாம் பிறந்தார், அதுல ஒரு வரலாறு இருக்கு. அப்துல் கலாம் இறந்தார், அதுல ஒரு வரலாறு இருக்கு. பிறந்ததுனால அவருக்கு வரலாறு ஆக்கப்பட்டார். அதுக்கு முன்னால் அவர் யாருங்கிறது தெரியாது. அதனால இறந்த நாளை நம்ம கொண்டாடக்கூடிய சூழல் சம்பந்தப்பட்டா நினைவு கூறக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் அவர் பிறந்தப்ப அவர் மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக மற்றபடி நினைவு கூறத்தக்க அளவுக்கு ஆளாக இருப்பார் சொல்ல முடியுமா? அதனால இறந்ததுக்கு பின்னால் அவருடைய பிறந்த நாளை நினைவாக்கப்படுகிறது. அதான் நம்ம சொல்ல முடியும். அதன் அடிப்படையில பாஜக அவனுடைய ஒரு நினைவு இப்ப ஒரு நிலை, அவங்க ஆட்சியில 3வது தடவை வந்திருக்கிறாங்க. 33% அளவுக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்க. ஏன்னா இப்ப என்னதான் அதிக ஒரு இவங்க சம்பந்தப்பட்ட தொகுதி வாங்கியிருந்தாலுமே கூட 33% சந்திரபாபு, 33% நிதிஷ்குமார், இவங்க 33% தான். அவன் மைனாரிட்டி அரசா தான் ஆண்டுட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. மற்றபடி மிக பெருசா சொல்ல விட முடியாது. 10 வருஷம் துள்ளி குதிச்சாங்க, அது வேறுதான். ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் பட்சத்திலே இவங்க இந்த அளவுக்கு ஒரு அறிவிப்புகள் செய்யறாங்க அப்படின்னா வரும் காலங்களில் மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்தாச்சு. அதாவது 25/6/1975 இந்திரா காந்தி அம்மையார் இந்திய அளவுக்கு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. ஒரு அவசர பிரகடனம் கொண்டு வந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பழிவாங்கப்பட்டார்கள். சிறைச்சாலை நிரம்பி வழிந்தன. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமா, அங்கங்க பல சட்ட திட்டங்கள் அப்படிங்கிற சமயத்துல ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு, துக்க நாளாக அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு, அதை நினைவு நாளாக அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு பாஜக அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 25 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இல்லையா ஈகங்கரசு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தபோது நாங்கள் 25/6 ஒவ்வொரு வருஷமும் அனுசரிப்போம்.
துக்க நாளாக அனுசரிக்க போகிறாங்களா, இல்ல அதை கூட ஒருவேளை கொண்டாட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. யார் சொல்ல முடியாது. ஏன்னா அது சோகமான விஷயம்தான், அது அனுசரிக்கத்தான் முடியும். ஒருவேளை அரசு விழாவாக துக்க நாளாக அனுசரிக்க போகிறார்களா, இல்ல தனிப்பட்ட கட்சி விஷயமாக அனுசரிக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு வரல. பொதுவா 25/6 ஜூன் 25ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்ட தினமாக நாங்கள் அனுசரிக்க போகிறோம். அனுசரிப்பு அப்படின்னா துக்க நாளாக தான் அனுசரிக்க போறாங்க. யாரு கண்டா அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு பிரளயமா வெடிச்சு ஏதாவது, ஆமா, இதுக்காக ஒரு சந்தோஷத்தை வெளிப்படக்கூடிய ஒரு RSS கும்பல் தான் அவங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது மாற்று கருத்து இல்லை. ஜூன் 25 அரசியல் அமைப்பு படுகொலை செய்யப்பட்ட நாளாக நாங்கள் அனுசரிக்க போகிறோம். ஏதாவது காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு தானே. இல்ல, உலக யோகா, இது யோகா தினத்தை உலக அளவுக்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. மற்றபடி அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள், மற்றபடி ஒரு பிறப்பு நாள் அப்படிங்கிறத கொண்டாடலாம், மற்றதை அனுசரிக்கலாம், நினைவாஞ்சல் துக்க நாளாக கொண்டாட. எமர்ஜென்சியை அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு மக்களுடைய கேள்வியாகவும் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு இருக்க வேண்டியதான். ரொம்ப ஓவரா இருக்கக்கூடிய சமயத்துல மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. 10 வருஷமா பார்த்தாங்க, இந்த வருஷம் தூக்கி வீட்டுக்கு அமிச்ச நினைச்சாங்க, முடியல, தூக்கி அமிச்சாச்சு. மைனாரிட்டி இருந்தாலுமே கூட 33 ஒட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு மோடி பாஜக அரசு ஆட்சியில் இருக்குது. எந்த நேரத்தை கவிழுமோ அப்படிங்கிற கேள்விக்குறி அதுல இருக்குது. சந்திரபாபு நாயுடு தன்னுடைய சுயநலத்தின் வெளிப்பாடா இருக்கிறார். அதே மாதிரி நிதிஷ்குமாரை பத்தி உலக அறிந்த உண்மை. ஆமா, ஏன் அவ்வளவு தூரம் போய் இந்தியா அறிந்த உண்மை. எந்த நேரத்தை கழட்டி விடுவான்னு சொல்ல முடியாது. இந்திய கூட்டணின்னு ஒண்ணு ஏற்படுத்திட்டு கழட்டி விட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இன்னைக்கு பாஜகவோடு ஒட்டி இருக்கக்கூடிய சமயத்து பாஜகவை என்னைக்கு கழட்டி விடுவாரு, என்னைக்கு மோடி வீட்டுக்கு போவாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதன் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி அரசாக ஆண்டு கொண்டிருந்துமே கூட காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வகையில போட்டாங்க. அதை அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு, நினைவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு, இதை ஒவ்வொரு வருஷமும் மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு. யோகாவை சொன்னாரு யோடி, ரைட், ஓகே, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய சொந்த விவகாரம் இல்லை. யோகாங்கிறது உலகளவு இது பண்ண ஒரு தமிழக ஒரு மருத்துவம் அது. ஆமா, அது சொன்னாரு, நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்த யோகாசன மருத்துவம், அது உலக அளவுக்கு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த எமர்ஜென்சியை கொண்டாடக்கூடிய அளவு, இது எமர்ஜென்சி அனுசரிக்கக்கூடிய அளவு யாரு கண்டா கொண்டாடுவாங்க, சொல்ல முடியாது. இதுக்கு காங்கிரஸ் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. நீங்க இப்படி போயிட்டீங்க, நாங்க ஜூன் 4ஆம் தேதி மோடியின் தோல்வி தினமாக தோல்வி தினமாக கொண்டாட போகிறாம அனுசரிக்க அது தெரியல. அவங்க எதிர்கட்சி தானே. ஒருவேளை இந்த ஜூன் 4ஆம் தேதி அவரு அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதை நாங்க மோடியின் தோல்வி தினமாக, ஆமா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டாட போறாங்களா அனுசரிக்க போறாங்களான்னு தெரியல. அவங்க எதிர்கட்சி, கட்டாயம் கொண்டாடுவாங்க. ஆமா, அதே நேரத்துல நவம்பர் 11 அந்த 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டை மோடி தடை செஞ்சாருப்பாங்க. அதை அனுசரிக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆமா, ஒருவேளை காங்கிரஸ் அதை மக்களுக்கு சொல்லி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இதை அனுசரிக்க முடியாது, இது கொண்டாட முடியாது. நவம்பர் 8 கொண்டாட முடியாது. 500 1000ங்கிற கான்செப்டை வரிசையிட்டு எத்தனை பேர் செத்தாங்க, நம்மளாம் செத்த தெரியுமா. ஒரு 2000 ரூபாய் நோட்டுக்கு எவ்வளவு தூரம் கியூ நின்றுச்சு தெரியுமா. ஆனா ஒரு 2வது நாள்லயே ஏகப்பட்ட சோர்ஸ், குறிப்பிட்ட ஆளுகளுக்கெல்லாம் கட்டுக்கட்டா 2000 ரூபாய் நோட்டு 2000 நோட்டு போச்சு பிடிப்பட்ட. அது எப்படி அப்படிங்கிறது மோடியை கேட்டாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழல். அப்புறம் பாபர் மசூதி இடித்தனால வேறு விதமா இன்னைக்கு போயிருக்கு. டிசம்பர் 6 அதை வேறு விதமா பாஜகங்கிற பேர்ல காங்கிரஸ் செஞ்சா என்ன பண்ண போறாங்க. அப்புறம் அதே மாதிரி மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணம் பத்தி கூட்டிட்டு போனாங்க. அதை ஏதாவது காங்கிரஸ் சோகமாக அனுசரிக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதெல்லாம் வருது. அப்புறம் ஹரியானாவில் 2 ஒரு மசூதி இடிக்கப்பட்டது, 2 இமாம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இதை காங்கிரஸ் சோகமான நினைவுகளா வருஷம் அனுசரிச்சாங்கன்னா பாஜக என்ன பண்ண போகுது. இதெல்லாம் ஒன்னை போட்டு இன்னொன்னு ஏற்றி தலையில முட்டிக்கிற கதை, தேவையில்லாத ஒரு நிலைப்பாடு. அதெல்லாம் ஏன் பேசின
பதவி ஏற்றவன முதல் பேச்சு வந்து நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செய்யலாம இந்த எமர்ஜென்சி பத்தி தானே பேசுறாரு. இல்ல நல்ல ஒரு நாள்ல துக்ககரமான ஒரு நிகழ்வு எதற்காக பேச வேண்டியது? அவன் காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு தான். காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு தான். ஆம்ஸ்டாங்கு கொலை சம்பந்தப்பட்ட வகையில அண்ணாமலை கூட இன்னைக்கு வந்து ஒரு புகார் சம்பந்தப்பட்ட வகையில பேசியிருக்கிறாரு. அதாவது அதுல அமைச்சர் நாசரா அருள் கலை சதீஷ் அப்படிங்கிற வந்து ஒரு அமைச்சருங்கிற சம்பந்தப்பட்ட வகையில அவரை சந்திச்சு மாலை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து திமுகவுக்கு தொடர்பு சொல்லி போட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு அண்ணாமலை இன்னைக்கு ஒரு தகவலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்து எத்தனையோ இருக்குது. குற்ற பின்னணியில் உள்ள கட்சி பாஜக அப்படிங்கிற மாதிரி தமிழரசி அந்த கட்சியில் உள்ளவங்களும் சொல்லிட்டாங்க. அமித்ஷா அதை கண்டிச்சார், அதை அப்புறம் பேசிக்குவோம். அங்க உள்ளவங்கள்ட்ட வாயிலே வெளியே வந்துருச்சு. இதை என்ன பண்ண போறாரு அண்ணாமலை? புரியுது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில உள்ளவங்களுக்கு காட்டுறாரு. ரைட்டு, ஓகே, உண்மையாவே இருக்கட்டும். இப்ப தமிழிசை சொன்னாரு, குற்ற பின்னணி உள்ள ஏகப்பட்ட பேரை வந்து நீங்க கட்சியில சேர்த்துட்டீங்க, இதனாலதான் வந்து கட்சி தோல்வி அடைஞ்சது அப்படின்னு இப்படி சொன்னாரு. இதுக்கு அண்ணாமலை பதில் என்ன? ஒண்ணும் இல்லையா. அதே மாதிரி ஆருத்ரா சம்பந்தப்பட்ட வகையில சுரேஷ் அண்ணாமலைகிட்ட எடுத்த போட்டோ, மற்றபடி நிர்மலா சீதாராமன் உதவியாளர்கிட்ட எடுத்த போட்டோ, இப்படி ஏகப்பட்ட போட்டோவை காமிச்சுதான் அந்த குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்டலாம் வந்து ஒரு நல்லபடியா நடந்திருக்கிறாரு. இப்ப அதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அதே மாதிரி நடிகை கௌதமி சம்பந்தப்பட்ட வகையில தமிழிசைட்ட வந்து போர்வை போத்தி அழகு பண்ண பல போட்டோக்களை வந்து வெளிவந்தது. அப்ப வந்து நடிகை கௌதமி சம்பந்தப்பட்ட மோசடி சம்பந்தப்பட்ட வகையில அழகப்பனோடு தமிழிசைக்கு தொடர்புன்னு பேச முடியுமா? இல்லை, இதெல்லாம் பேசக்கூடிய சமயம் இந்த காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடாதான் வரும். அவங்க செய்யறாங்க அப்படின்னா அப்புறம் பிறர் கட்சி செய்யக்கூடிய சமயத்துல எப்படி இருக்கும்? என்ன இந்த ஆம்ஸ்டாங் சம்பந்தப்பட்ட வகையில எடுத்துக்கோங்களேன். ஆற்காடு சுரேஷ் மனைவி வந்து அஞ்சலை அப்படிங்கிற வந்து பாஜகவில் இருக்கிறார் அப்படின்னு கான்செப்ட். அப்ப இது என்ன நிலைப்பாடு? அமைச்சர் நாசரை நோக்கி அருள் கலை சதீஷுங்கிறவங்க சால்வா போத்திருக்காங்க. ஒரு பிரபல்யம்னா சந்திச்சு சால்வா போத்துவாங்க. சால்வா போத்துறப்ப அவங்களுடைய பயோடேட்டா எல்லாம் கேட்டா சால்வா போத்துரும். இந்த இப்ப ஒரு கங்கனா ராவத் தான் பாஜகவுல ஜெயிச்சவங்க சொல்றாங்க, என்னை பார்க்க யாராக வந்தவன்னா ஆதார் அட்டை வேணும் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்க போவாங்க? ஏதோ விமான நிலையத்தை பலார்னு கண்ணத்தை அரைச்சாங்க பாரு, அந்த மாதிரி மக்களை இவர் அரைந்த மாதிரி நமக்கு தெரியுது. கங்கனா ராவத், ஆமா, பாஜக இது எம்பி இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஜெயிச்சாங்க பாருங்க. அவங்க பார்க்க போகணும் அப்படின்னம்னா ஆதார் அட்டை வேணுமா, இல்லாட்டி பார்க்க முடியாதான்? எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க, பலவிதமா ஆபாசமா கூட நடிச்சிருக்காங்க, அதை அப்புறம் பேசிக்கலாம். மற்றபடி எம்பி அப்படிங்கிற கான்செப்டை மரியாதை கொடுத்து ஒரு மனுஷன் போகக்கூடிய சமயத்துல எல்லா பயோடேட்டா பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? அதன் அடிப்படை நாசரும் பார்க்க முடியுமா? இல்ல இந்த ஆருத்ரா சுரேஷை வந்து அண்ணாமலை பார்த்தாரா? இல்ல வந்து தமிழ் நடிகை கௌதமி சம்பந்தப்பட்ட வகையில தமிழிசை வந்து அழகப்பனை பார்த்தாங்களா? பார்க்கலாம் முடியாது. இதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. எப்படி வந்து பாஜக ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 25 நாங்க வந்து அரசியல் சாசன படுகொலை தினமாக இந்த எமர்ஜென்சி அறிவிக்கப்படுறோம், அதே மாதிரி தான் அண்ணாமலை வெளிப்பாடும். ஆமா, அதனால வந்து குற்றம் சுமத்தலாம், மற்றபடி வந்து ஒரு விசேஷத்தை கொண்டாடலாம், அனுசரிக்கலாம். எல்லாத்திலும் ஒரு கருத்தியல் இருக்கணும். வல்கரா வந்து செய்வது, மற்றபடி வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடாக செய்வது அப்படிங்கிறது கட்டாயம் வரும் காலம் மிகப்பெரிய ஒரு தோல்வியைத்தான் தரும். பாருங்க, 13 தொகுதியில நடந்திருக்கு, 7 மாநிலங்களவையில நேற்று முந்தான ரிசல்ட் வந்தாச்சு. ஏகப்பட்ட இடங்கள் அத்தனையிலுமே பாஜக தோல்வி. ஆமா, இந்திய கூட்டணி தூக்கி நிலைநிறுத்தப்பட்டது. அந்த அளவுக்கு 2 இடத்துல தான் பாஜக வெற்றி நினைக்கிறேன். 11 இடங்களை சரியான தூக்கு இந்திய கூட்டணி. இது எப்படி, இது மக்கள் எவ்வாறு தீர்ப்பளித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. அதை விட பாஜக புரிஞ்சிருப்பாங்க. மக்கள் புரிஞ்சு என்னடா இப்படி ஆயிப்போச்சு, இப்படி புரிஞ்சு ஓட்டு போட்டாங்க. இப்ப உண்மையான பாஜகவுடைய முகம் ஒட்டி இருக்க முடம் உரிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இதை நினைச்சு பாஜக திருந்துடும். இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடா போறக்கூடிய சமயத்துல
வரும் காலங்களில் வரக்கூடிய எந்த தேர்தல் ஆகட்டும் பாஜக கட்டாயம் மக்களால் பழிவாங்கப்படும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி.